நமங்குணம் கிராமத்தில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த தீமிதி திருவிழா. ஏராளமானோர் பங்கேற்பு. அரியலூர் மாவட்டம் செந்துறை அடுத்த நமங்குணம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இதில் பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் மற்றும் தங்களது குழந்தைகளை தோளில் சுமந்து தீமிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இக்கோவில் திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மாரியம்மன், திரௌபதி அம்மன், தருமர், பீமன், அர்ஜுனர், நகுலன், சகாதேவன், கிருஷ்ணர், அரவான் ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவில் புகழ்பெற்ற பூசாரிகளை கொண்டு மகாபாரதம் கதை படித்து தர்மர் பிறப்பு, அர்சுனர் பிறப்பு, அம்மன் பிறப்பு, அர்சுனன் வில்லை வளைத்தல், அர்சுனன் மாடு விரட்டுதல், திரௌபதி திருமணம், பூச்செறிதல், அரவான் கடபலி உள்ளிட்ட 18 நாட்கள் நடந்த மகாபாரத போர் தினத்தை காண்பிக்கும் விதமாக அந்த கிராமத்தை சேர்ந்த ஒவ்வொரு வகையராக்களும் திருவிழாவாக கொண்டாடி இறுதி நாளன்று திரௌபதி அம்மனுக்கு வேண்டுதல் படி தீமிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் ஏரிக்கரையிலிருந்து பூங்கரகத்துடன் பம்பை, மேளம், நாதஸ்வரம், மங்கள இசையோடு முக்கிய வீதி வழியாக வந்த பக்தர்கள் கோவில் அருகே அமைக்கப்பட்டு அக்னிகுண்டத்தை சுற்றி வலம் வந்து அக்னிகுண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை அம்மனுக்கு செலுத்தினர். இதில் ஊர் நாட்டார்கள், முக்கியஸ்தர்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டனர். Mm-hmm.